எந்த மனிதர் தபாரக்கல்லதி சூறாவையும் அலீஃப் லாம் மீம் சஜதா சூறாவையும் மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஓதி வருகிறாரோ அவர் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கியவரை போன்றாவர் என்றும் ஓர் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மற்றுமோர் அறிவிப்பில் எவர் இவ்விரண்டு சூறாக்களையும் ஓதி வருகிறாரோ அவருக்கு 70 நன்மைகள் எழுதப்பட்டு 70 பாவங்கள் நீக்கப்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்னும் ஓர் அறிவிப்பில் இவ்விரண்டு சூறாக்களையும் ஓதி வருபவருக்கு லைலத்துல் கத்ர் இரவில் வணங்கியதற்கு சமமான நன்மைகள் எழுதப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலீஃப் லாம் மீம் சஜதா சூறாவும் தபாரக்கல்லதி சூறாவும் இரண்டையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்